ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டே நம்ம வீட்டில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயும் போல இவங்க காலையில் 11 மணிக்கு எழுந்து வராங்க பாருங்கள். அவங்களுக்குமே சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தேங்காய் பால் தாங்க. அதுமாதிரி ரெடி பண்ணி சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி கொழுக்கட்டை மீதி மாவு அந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சால் கூட வச்சதும் சூப்பராக வெந்து வந்துடும். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்தில் இப்படி தாங்க செய்வாங்க. பாருங்கள், இடியாப்பம் பிடிக்கல போல் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறாங்க. சாப்பாடு சாப்பிட்டு இடியாப்பம் பிடிக்கல போல். அவ்வளோதாங்க, இடியா பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்ச் நம்ம என்னென்னு பார்ப்போம். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கு காப்பி தான் குடிக்கிறோம். சாப்பிட்டுட்டு இதை குடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள் எவ்வளோ ஜாமான் சொல்லிவிட்டு லெமன் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. லெமனை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாங்க. மதியம் லஞ்சு நம்ம வீட்டில் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள், பூனை பாருங்கள் அழகாக உள்ளே வந்துருச்சு. எப்போயுமே இங்கே தாங்க படுப்பாங்க. ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி உள்ளே தான் இருப்பாங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு உள்ளே வரவே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்குறாங்க. நம்ம வீட்டில் மதியம் லஞ்சு நான் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல் தாங்க. மோருமே கூட மோர் வாங்கி நல்லா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அடித்து வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. சுட சாப்பாட்டுக்கு மோரும் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மோர் கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டு புளிக்குழம்பே ரெடி பண்ணிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியலுக்குமே ரெடி பண்ணிடலாம். குட்டி வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து கேரட் பீன்ஸ் பொரியலுமே பொரிச்சிடலாம். சின்ன வெங்காயம் தாங்க வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த மாதிரி குழம்புக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம், மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. சரி, முட்டை குழம்புக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு மெத்தடில் தாங்க இந்த குழம்பும் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மெத்தடு தான். நான் சமைக்க இவங்க என்கிட்ட இருந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. மியான்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி மூஞ்சியே சரியில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா மீன் கறி இல்லாதனால மூஞ்சி அந்த பக்கம் திருப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. முட்டை குழம்பே பாருங்கள், குழம்பு சூப்பராக சுண்டி வந்துருச்சு. முட்டையுமே ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். பாருங்கள், கவுச்சி இல்லை கறி மீன் இல்லைன்னு சொல்லி அந்த பக்கம் திருப்பிட்டுருக்காங்க. குழம்பு பாருங்கள் சூப்பராக சுண்டி வந்துருச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு அப்படியே 2 கொதிக்க வச்சுன்னு சாப்பிட வேண்டியது தாங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இதாங்க இன்றைக்கி ஸ்பெஷலு. நாங்களும் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடுமே சூப்பர் ரெடி ஆச்சுங்க. சுட இன்ஷா அல்லாஹ் பரிமாறிடலாமா? அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பாடு போட்டுருவோம். முட்டை குழம்பு, பீன்ஸ் கேரட் பொரியல், மோர். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட பிடிக்குமா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.